இந்த பழத்தை உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த பழம் பேர் தான் ஆத்தாப்பழம். என்னடா ஆத்தாப்பழம் தாத்தா பழங்கிறீங்கன்னா, அட ஆமாங்க, இந்த பழத்தோட பேர் உண்மையாவே ஆத்தாப்பழம் தாங்க. இப்ப இந்த காட்டுல இந்த பழம் ஏகப்பட்டது காய்ச்சிருக்கு. இப்ப இந்த மரத்துல உள்ள எல்லா ஆத்தாப்பழத்தையும் நாங்க வேட்டையாட போறோம். இதுல நிறைய பேர் சீத்தாப்பழம் சாப்பிட்டுருப்பீங்க, ஆனா ஆத்தாப்பழம் சாப்பிட்டுருப்பீங்கன்னா கொஞ்சம் ரேர் தான். ஏன்னா இது கிராமப்புறத்துல உள்ள காட்டுல மட்டும் தான் கிடைக்கும். அதே மாதிரி எங்க பெருமா வீட்டுக்கு பக்கத்துல உள்ள ஒரு காட்டுல ஏகப்பட்ட ஆத்தாப்பழம் இருக்குங்க. அதுவும் நம்ம அழகா பிக்கிற மாதிரி கை கட்டுற மாதிரி நிறைய பழம் இருந்துச்சுங்க. அது எல்லாத்தையும் வேணுங்கிற அளவுக்கு பிச்சுக்கிட்டோங்க. அது மட்டும் இல்லாம இந்த பழத்துல ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்கு. நீங்க சாப்பிடும் போது ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாடா வச்சுக்கோ, நோய் எதிர்ப்பு சக்தி, செரிமான பிரச்சனை, இது எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். இந்த ஆத்தாப்பழத்தால நாங்க வேட்டையாடி முடிச்சுட்டு போற வழியில பார்த்தா ஏகப்பட்ட சுண்டைக்கா ஒரு காட்டுக்குள்ள கொத்து கொத்த காய்ச்சிருக்கு. வீட்டுக்கு எடுத்துட்டு போனா எங்க அம்மா குழம்பு வச்சு தருவாங்கன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் பிச்சு என் பாக்கெட்டுக்குள்ள போட்டுட்டாங்க. இதுனடா கருப்பு திராட்சை? ஆமாங்க, இதுதாங்க எங்க ஊர் குட்டி குட்டி திராட்சை. ஆக்சுவலா இதோட பேர் என்னன்னா மணத்தக்காளி. இந்த பழமும் நிறைய இந்த மாதிரி காட்டுல எல்லாம் இருக்கும். நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த பழத்தெல்லாம் பிச்சு பிச்சு சாப்பிடும் சூப்பரா இருக்கும். ஆமாங்க, நான் கிராமத்துல பிறந்ததுனால 2Kல பிறந்து 90 வளர்ந்துருக்கேங்க. அப்படியே இதெல்லாம் பார்க்கும்போது சின்ன வயசு ஞாபகம் வந்து போனுச்சுங்க. அப்புறம் அந்த மணத்தக்காளியை வேணுங்கிற அளவுக்கு பிச்சு வாயில போட்டுட்டு இந்த பக்கம் பார்த்தா அட குல்ஃபி ஐஸ். ஆமாங்க, இந்த மாதிரி கோவப்பழம் பழுத்து இருந்ததுன்னா இது நாங்க குல்ஃபி ஐஸ் மாதிரி சாப்பிடுவோம். சும்மா குல்ஃபி ஐஸ் மாதிரியே சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம இதுல நிறைய மருத்துவ குணங்களும். நீங்களும் கோவப்பழத்து குல்ஃபி மாதிரி சாப்பிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.